குட் ஈவினிங் எல்லாருக்கும். நாம் லாஸ்ட் கிளாஸில் 53 கொஷின்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி 54th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 54வது கொஷின், தமிழ் சொல்லை கண்டறிக. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் முன்னாடியே நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ பாருங்களேன், இந்த கொஷினை 4 ஆப்ஷனை படிங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய இலக்கியங்கள் நார்மலாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த காதி, சாவடி, சாம்பாருங்கிற பேர்லாம் எந்த பாடலையும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ தமிழ் இலக்கியங்களில் உடுக்கைங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இது தமிழ் சொல் இதுதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து இந்த 55வது கேள்விங்கிறது எக்ஸ்ட்ராடினரி கொஷின். இதெல்லாம் ஸ்கூல் புக்கும் கிடையாது, அவுட் சைட் நம்ம படித்தாலும் எழுத முடியாத ஒரு கேள்வி. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான், பொறுத்துகளை அந்த இது ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதுவுமே லாங்குவேஜுக்கு மேட்ச் ஆகுமாங்கிறது தெரியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தான் மேட்ச் ஆகும். அடுத்து இங்கே 56வது கொஷின், பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னா என்ன? இதில் 4ல் எதுன்னு கேட்குறாங்க. நிகழ்காலம் அப்படின்னா என்னது? அதாவது ப்ரெசண்ட்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். எதை சொல்லலாம்? இல்லாத பொருள், சம்மந்தமே இல்லை. அறிந்த பையன்னா இது ஒரு குறிப்பாக சொல்லுது. ஓடுகிற குதிரை, கரெக்டு தானே? ஓடுகிற குதிரை ஓடிட்டு இருக்கு ப்ரெசண்ட்டாக அப்படின்னா அது நிகழ்கால பெயரெச்சம். ஆப்ஷன் 3ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 7 இருக்குது. அப்போ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் கன்ஃபார்மாக போட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அடுத்தது என்ன இருக்குது? உடன்பாட்டு பெயரெச்சம். உடன்பாட்டோட என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு அறிந்த பையன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா என்னது? அறியாத பெயரெச்சம். அறியாத ரெண்டுமே நம்ம இதில் சொல்லலாம், இதில் குறிப்பில். பட் ஆனால் உடன்பாடுன்னு கேட்கும்போது அறிந்த பையன், குறிப்பில் அறியாத பையன், இப்படி நம்ம சொல்லலாம். சேம் ஆஸ் ஈர்க்கெடாத பெயரெச்சம் என்னது? இல்லாத பொருள் அப்படிங்கிறது ஈர்க்கெடாத. ஏன்னா அந்த தாங்கிறது இருக்கா, இல்லாத, அந்த தா போயிடுச்சுன்னா அதுதான் ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லலாம். இல்லா பொருள், ஈர்க்கெட்ட பெயரெச்சம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் 56. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். 56வது கேள்வி. 57 வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம படித்தாலே போதும். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி கேள்விலாம். ஆக்சுவலி இந்த ஓலக்கம் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னா நமக்கு ஒரு பாவாணரோட புத்தகம்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு புக்கில் தான் இது இருக்குது. இதை நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகமும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதிலிருந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன நோட்ஸ் இருக்கோ நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். அது எப்போனா ஸ்கூல் புக்கெலாம் முடிக்கிற டைமில் நான் அதை கொடுக்குறேன். அப்போ ஓலக்கம்னா ஓலகமும் சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த பிளேஸில் ஓல் தான் இருக்கும். ஓலகம், ஓலக்கம் இப்படி தான் பிரியும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேர்ச்சொல் கேட்குறாங்க. வேர்ச்சொல்னால் ஃபைனலாக வர்றதை தான் சொல்லணும், ஓல் அப்படிங்கிறது. புரியுதா? அப்போ 57வது கேள்விக்கான ஆன்சர் ஓல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 58. இது கண்டிப்பாக நம்ம படிக்கணும். பொருள் நிறைய இருக்குது இதுக்கு படிக்கிறதுக்கு. இந்த பேட்டர்னில் ஒரு 2-3 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன படிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ நம்ம சில புத்தகத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ இதை பார்த்துக்கலாம். அடுத்து 59. பள்ளி புத்தகத்திலேருந்து வர்ற கொஷினாக இருந்துச்சுன்னா தெளிவாக ஆன்சர் பண்ணிடணும். அதில் ஒரு கேள்வி மிஸ்டேக் வரக்கூடாது. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு திங். எனக்கு தேவையானது அதுதான். அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். 59ல் என்ன சொல்கிறாங்க? கூற்று காரணம். அதாவது வினவ பயன்படும் எழுத்துகள் வினா எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? வினவ அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயன்படுது. இது என்ன, இது ஏன், யார் இது, யார் அது, அந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது பயன்படுத்துறது தான் வினா எழுத்துகள். அதுதான் வினவ பயன்படும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துகள். ஏ, யா, ஏ, ஆ, ஓ இது எல்லாமே வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் கூற்று. காரணம் என்னது? இந்த வினா எழுத்துக்களை இட வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு ஓல்டு தமிழ் புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் அந்த புத்தகத்தில் நீங்கள் இலக்கணத்தை தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். புரியுதா? நிறைய பேருக்கு இந்த காரணம் தவறுன்னு தோணலாம். பட் ஆனால் இது சரியான விஷயம்தான். இட வினா எழுத்துகள் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. ஸ்கூல் புக்கை படித்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து 60வது கூற்று காரணம். இதுவும் கூற்று என்ன சொல்கிறாங்க? மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. கண்டிப்பாக கரெக்டு. மெய்யெழுத்துக்களுக்கு என்னது சொல்லுவாங்க? மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6க்கும் வல்லின மெய்யெழுத்துக்கள் இன எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இடையின எழுத்துக்களுக்கு அந்த எழுத்துக்களே இன எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
உயிர் எழுத்துக்களில் இன எழுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கரெக்டு. இது வந்து நம்மளோட நார்மலாக ஸ்கூல் புக்கில் நியூ புக்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இது. காரணம் என்ன சொல்கிறாங்க, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இப்போது நெடிலில் நான் வந்து ஆ அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓசை எப்படி முடியுது, குறில் ஆ மாதிரி முடியும். அதுதான் இன எழுத்து. ஐ அப்படின்னு சொன்னால் என்ன இன எழுத்து வருது, ஈ அப்படிங்கிற ஒரு ஓசை வரும். அதுதான் இன எழுத்து. புரியுதா? லாஸ்ட்டாக இது சம்மந்தமாக ஒரு கொஷின் நம்ம பார்த்துருப்போம், பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு. அப்போ இதுவுமே கரெக்டு நமக்கு. அதுக்கடுத்த கேள்வி 61வது கேள்வியில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம வந்து படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் படிக்காமல் இதில் என்ன நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னு யோசித்தோம் அப்படின்னா, மறுப்பு. மறுப்புன்னா என்னது, யானையுடைய தந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒன்று தெரிஞ்சாலே நம்மளால் ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். மீதி 3மே நமக்கு தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை. பட் எல்லா மேட்சுக்கும் இந்த மாதிரி தான் வரும்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பொருள் கூறுகளுக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். அதுக்கான நோட்ஸுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது தனியாகவே கொடுத்துட்றேன். நான் ரெகுலராக படிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் திரும்ப திரும்ப படிச்சிங்கனாலே இந்த பொருள்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நிறைய கேள்வி வருது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த டாபிக் படித்து தான் ஆகணும். அடுத்து சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுகிறது பலா கூட்டல் அருமை, இதுக்கு பலா வறுமை அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா மீதி 3 ஆப்ஷனுமே சம்மந்தமாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் அடுத்த கேள்வி பாருங்கள், கங்கௌகம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், கங்கு கூட்டல் ஒகம்ங்கிறத நம்ம போடுவோம். பி ஆப்ஷன் அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரித்தெழுதுக. ஆனால் இதை இந்த தேவநேய பாவனர் அவங்களோட பிரித்தறிதலில் பார்த்தோம்னா நம்ம கங்கா கூட்டல் ஒகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு சில விதிகளையும் அவங்க கொடுக்குறாங்க. இது அந்த மாதிரியான புத்தகத்தில் தான் எடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தையே நான் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன் கிளாஸ். ஓகேவா? ஸோ அங்கே வந்து இந்த பிரித்தெழுதுக எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் சிலது இருக்குது, அதை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாலே போதும். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூட வேண்டாம். அடுத்தது கோரல், கொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னா, இது கொஷினை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவும் புது கொஷின் தான் நமக்கு. ஸோ இதுவுமே புக்கில் இருக்கிற கொஷின் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம போயிட்டோம்னா, இந்த பறவை, பூ, நீக்கம், அழிவு பொருள் ஆகிய பொருள்களை தரக்கூடிய ஒரு எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. நம்ம பூவுடைய 7 நிலைகள்னு ஒன்று 7வது புக்கில் படிப்போம். ஞாபகம் இருக்கா? மலர், அலர், வி, செம்மல் அந்த மாதிரிலாம் படிப்போம். வி அப்படின்னா பூ வந்து கீழே விழுந்து அழுகிய நிலையை தான் வந்து வீன்னு சொல்லுவோம். பூ வந்து கீழே விழுந்த நிலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூவுடைய அந்த வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பூ நீக்கம் அப்படின்னா என்னது, செடியிலேருந்து விழுந்துருச்சு. அழிவுனா விழுந்ததுனால அது அழுகி போகுது. அப்போ எல்லாமே மேட்ச் ஆகிறது வி. அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். பூ, நீக்கம், அழிவு. ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சாலே போதும். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரோட பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர். நிறை நீர நீரவர் கேண்மை, பிறை நீர பின்னீர் பேதையார் நட்புன்னு ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த திருக்குறளில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி அந்த நீரவருங்கிறதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா? அப்போது இதுவுமே திருக்குறள் படித்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸ்பெல்லிங் தான் கரெக்டானு கேட்குறாங்க. நீரவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எந்த ரா வருங்கிறது தான் இந்த இடத்துல டிமாண்டு இந்த கொஷினில். குதிர்தல்னா வேறு இதுக்கு இணையான சொல்லுங்கிறது நம்ம படித்தா மட்டும்தான் தெரியும். இது பொருள் கூறுகளில் வந்துடும். அடுத்து எழுத்துப்பிழையற்ற தொடர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நல்லா பாருங்கள், 4 ஆப்ஷனை. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதில் எழுத்துப்பிழை தான் கேட்குறாங்க. லூ, லகரம். அதுதான் இங்கே வந்து கொஷினில் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா லகரம். செகண்டில் இருக்கக்கூடிய லா பாருங்கள். எலும்புனா என்னது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்பு தான் அந்த செகண்டில் வர்றது. எலும்பு இருக்க வேண்டுவன அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா இந்த லா இப்படி வரும். அதுவே 3வது சி ஆப்ஷனில் பாருங்கள், லூ. இது வந்து இந்த பொது லகரம். இந்த லகரம் அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு லா. இந்த லாவில் நமக்கு பொருளே கிடையாது. அப்போது எலும்புதல் அப்படின்னா எழுப்புதல். இந்த வார்த்தையை நம்ம சகஜமாக பார்க்குறது தான். நியூஸில் எல்லா இடங்கள்லையுமே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு டெய்லி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி தமிழ் நியூஸ் பேப்பரை நீங்கள் வந்து பேஜ் ஒரு 1 hour படிச்சிங்கன்னா நம்மளால் தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கேட்குற இடத்துல ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ புரியுதா? ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன படிக்கணும், அதை எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கிளாஸில் நம்ம அதை தான் பார்க்குறோம். அடுத்து பொருத்தமானது தேர்வு செய்யணும். மலை
மலைக்கு வேறு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெறுப்பு, மலை, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடியது தான். பட் எழில் அப்படின்னா வானத்தை குறிக்கக்கூடியது, மேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொலிவு அப்படின்னா பொலிவுக்கும் மலைக்கும் சம்மந்தம் கிடையாது. எழில்னா வானம்னு சொல்லிட்டு அப்போ அங்குமே வரல. வனப்புனா காடு, அதுவுமே சம்மந்தம் இல்லை. அருளுக்கும் மலைக்கும் சம்மந்தம் இல்லை. பரிவு அப்படின்னாலும் சம்மந்தம் இல்லை. கருணை, பரிவுலாம் ஒரே மீனிங். ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒளி வேறுபாடு அறிதல். களி, கூர்கலின்னு ஒரு பேர் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூர்கலி அப்படின்னா மிகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது லாபம் மாற்றி போடும்போது மிக கொடுமையான போர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லகரம் கலித்தொகை அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு டி ஆப்ஷன் கூட கிளிக் ஆகலாம். பட் ஆனால் மாவு களின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்ட், ஆனால் அவனே லகரத்தை மாற்றி கொடுத்துருக்கான். அப்போனா கண்டிப்பாக இது வராதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். களினா கழித்தல், கழித்தலுக்கு இந்த லியாக வரும், நம்ம ரெகுலராக படிக்கிறது கழித்தல். ஸோ அதுவுமே தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கழித்தல் அப்படின்னு. கழிப்பு, எக்களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. பட் ஆனால் இந்த களி தவறானது. அப்போ களினா போர், மிகுதி. இதுவுமே கொஞ்சம் படித்தா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். சூப்பரான ஒரு கொஷின். இந்த பேட்டர்னில் ரெண்டாவது கொஷின் பார்க்குறோம். இதுவும் ஸ்கூல் புக்கில், நியூ புக்கில் இருக்கிற ஒரு கேள்வி தான். அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று என்ன சொல்கிறாங்க? அரைப்புள்ளினா என்ன சொல்லியிருக்காங்க? கார் புள்ளினா கமா, அரைப்புள்ளினா மேலே ஒரு புள்ளி, செமிகோலன்னு மேலே புள்ளி கீழே கமா போடுவோம்ல, அதுதான் அரைப்புள்ளின்னு நம்ம சொல்கிறோம். கூற்று என்ன சொல்கிறாங்க? கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த அரைப்புள்ளியை பயன்படுத்தலாம். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். காரணமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்னதுக்கு மேட்ச் ஆகுதா? அப்போது இது ரெண்டுமே கரெக்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு கார் புள்ளி எங்கே பயன்படுத்தணும், எங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கார் புள்ளினா என்ன இதை நமக்கு தெரியணும். அரைப்புள்ளி, முக்கார் புள்ளி, அடுத்தது புள்ளி அதாவது முற்றுப்புள்ளி, இது எல்லாத்த பற்றின தெளிவான ஐடியா உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் இலக்கணத்தில் எண்ட் ஆஃப் த பேஜில் சும்மா ஒரு அரை பேஜில் கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். ஆனால் அதில் வந்து 3 கேள்வி கிட்ட இந்த கொஷின்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ அதில் நமக்கு தெளிவு வேணும்னு அர்த்தம். அடுத்த கேள்வி நம்பர் 73. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் சரியான இடத்துல கார் புள்ளி போடணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கமா போடணும்னு சொல்கிறாங்க. எங்கே போடலாம்? ஆசிரியர் ஆசிரியர் ஒரு குறிப்பை சொல்கிறாரு அப்படின்னா ஆசிரியர்கிட்டே நம்ம கமா போட்டிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஒரு கண்டென்ட்டை வந்து எழுதுகிறாங்க. இந்த இடத்துல ஆசிரியர் அப்படின்னு போட்டு சம்திங் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் பேச போகிறாரு அப்படின்னா நம்ம அந்த ஆசிரியர் பக்கத்தில் கமா போடலாம். பட் ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்கும்போது, ஒரு பர்சன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னும் போது அந்த இடத்துல கமா வரக்கூடாது. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை வச்சு நீங்கள் 3 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறாருன்னா ஆசிரியர்கிட்ட கமா போடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னும் போதே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது எழுவாய்கிட்ட கமா போடக்கூடாது. எழுவாய்கிட்ட எப்போ கமா வரணும் அப்படின்னா அவங்க ஒரு கோட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆசிரியர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர் என கூறினார் அப்படின்னு சொன்னாருன்னா ஆசிரியர்கிட்ட ஒரு கமா வரணும். ஆசிரியர் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லும்போது கமா கண்டிப்பாக வரணும். இல்லைன்னா ஆசிரியர் திருவள்ளுவர் 2 ஒன்றா இருக்க மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். புரியுதா எங்கே கமா வரணும்னு? இப்போ இதை படிக்கலாம். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு, அப்போது அந்த வந்துட்டாரு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறாரு. புரியுதா? அப்போ வந்து அப்படின்னா ஒரு கமா, அந்த இடத்துல ஒரு கமா கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு படிக்கும்போதே அந்த புரிதல் வரும். ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒவ்வொரு லைனும் படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும். புரியுதா? நார்மலாக நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வாழ்விக்கும் கல்வின்னு ஒரு லெசன் இருக்குது ஏதோ ஒரு புக்கில், 7th புக்லையோ 8th புக்லையோ. அதை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். லைன் பை லைனாக எங்கே கமா போட்டிருக்காங்க, எங்கே புள்ளி வச்சுருக்காங்க, எங்கே செமிகோலன் வச்சுருக்காங்க, எங்கே வந்து அரைப்புள்ளி வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்து படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேள்விக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சேம் ஆஸ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்து படிக்கணும். அப்போ தான் இந்த கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், இந்த புரிதல் எனக்கு முன்னாடி வந்துருச்சு, அந்த புரிதல் உங்களுக்கு வரணும்னா அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் நியூஸ் பேப்பரை. இதுதான் விஷயம். அடுத்தது, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக, அது வந்து தமிழ்னு கிடையாது,
இப்போ ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் படிக்கிறீங்க, பாலிட்டியில் ஒரு லெசன் ஸ்கூல் புக்கில் படிக்கிறீங்க தமிழ்லன்னா, நீங்கள் எப்படி படித்தாலும் அந்த ஒவ்வொரு கமா புள்ளியை கூட நீங்கள் நோட் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலி அந்த ஆட்டிடியூட் சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்திருக்கணும். மோரார்லெஸ் எல்லாருக்குமே இருக்கும், பட் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அடுத்தது இங்கே ஒரு பொருள் கூறு. நவ்வினா நம்ம மான்னு படிச்சிருப்போம், பட் ஆனால் இங்கே சம்மந்தம் இல்லாமல் மரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே மான்னு ஒரு பொருள் இருக்குது. இன்டெரக்டான ஒரு கேள்வி தான் இது. அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து சேமாக கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது என்னது? முதலை. முதலை அப்படின்னா நமக்கு வந்து பார்ப்பு. ஸோ இதுவுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி தான், நம்ம படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கும் இல்லையா, அப்படி நம்ம படிக்கணும்னு சொல்கிறாங்க. புள்ளின் உறுப்பு, இது தளிர்னு தான் எல்லாருமே கெஸ் பண்ணாங்க. பட் ஆனால் உறுப்பு தளிர் கிடையாது. உறுப்பு வந்து நிறைய பேர் இருக்குது உறுப்புக்கு, அதில் ஓலை ஒன் ஆஃப் த பொருள். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கும்போது தெரியும். அடுத்து இங்கே வாங்க, இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. இந்த மாதிரி கேள்விலாம் நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணிடணும். அக்ரிணை தொடர் என்னன்னு கேட்குறாங்க. மக்கள், மாணவர்கள், ஆசிரியர், இவங்க எல்லாம் யார்? உயர்திணை. மலர்கள்னா அது அக்ரிணை, சிம்பிள். உயர்திணைனா மனுஷங்க, அக்ரிணைனா மனுஷனை தவிர இது எல்லாமே அக்ரிணை, அவ்வளோதான். ஆடு, மாடு, பூவு, செடி, மரம் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, ஆனால் அக்ரிணை. உயர்திணைனா மனுஷங்க மட்டும்தான். ஆண், பெண், மாணவன், ஆசிரியன், அது எதை பற்றி பேசினாலும் மனுஷனை பற்றி பேசினாலே அது உயர்திணை. இல்லை அப்படின்னா அக்ரிணை, அவ்வளோதான். மலர்னு இருக்குது, அப்போ அது உயர்திணைன்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர். இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் இதெல்லாம் நம்ம எப்பயுமே தப்பு பண்ணவே கூடாது. ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல் எழுதணும்னு சொல்கிறாங்க. அவர் கோவிலுக்கு சென்றனர். அவர்னா ஒருத்தர், அதாவது படர்கையில் வந்திருக்குது. அந்த படர்கையில் வரும்போது அவர் கோயிலுக்கு சென்றார் அப்படின்னா தான் கரெக்டு. பட் ஆனால் இங்கே சென்றனர்னு இருக்குது. ஸோ அவர்கள் கோவிலுக்கு சென்றனர் அப்படின்னா கரெக்டு. அப்போ அந்த இடத்துல ஒருமைப்பன்மை மிஸ்டேக் இருக்குது. ரெண்டாவது, மரம் முறிந்து விழுந்தன. மரம் முறிந்து விழுந்ததுன்னா தான் அங்கே கரெக்டு. மரங்கள் முறிந்து விழுந்தனன்னா கரெக்டு. பட் இங்கே எதுவுமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, அப்போ ராங். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சீவகன் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தன், அவங்ககிட்ட விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சிங்கிறது இருந்தது சொல்லலாம். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். ஸோ மீனிங்கே இல்லை. சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னா கரெக்டு. புரியுதா? இல்லைன்னா சிறுவன் தெருவில் ஓடி விளையாடினான் அப்படி கொடுத்துருக்கணும். ஸோ சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. அப்போ எது வருது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 78th, கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறி. இடைச்சொல்னா என்னென்ன வரணும் நம்ம தெரியும். இப்போ கடி அப்படின்னா அது வந்து உரிச்சொல். கடிமணம் அப்படின்னா வந்து என்னது? லைக் வந்து கடினா கொஞ்சம் சிறந்த, மிகச்சிறந்த, சிறந்த விஷயத்தையோ மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த கடிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது அழைத்தனர் உற்றார். இதுக்கும் இடைச்சொல்லுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது உரிச்சொல், இது உரிச்சொல்லும் கிடையாது, இடைச்சொல்லும் கிடையாது. நிலவோ காய்ந்தது, இது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் வாக்கியங்கள். பிசி ரெண்டுமே வாக்கியம். அப்போது இடைச்சொல்னா அம்ம வாலி அப்படிங்கிறது, அம்மாங்கிறது இதில் நமக்கு வந்து ஒன் ஆஃப் த இடைச்சொல். இப்போ இடைச்சொல் என்னென்ன வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்களில் மட்டும் வரும். இது வந்து உங்களுக்கு 9th புக்கில் ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க, ஒரு இலக்கண பகுதி. ஐ திங்க் 6th 7th இயலில் ஏதோ ஒரு இயலில் இடைச்சொல்னே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் படிச்சிங்கன்னா இருக்கிற எல்லா இடைச்சொல்லும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் ஒரே இடத்துல கிடச்சிடும். 9th புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம அதை சொல்லிக் கொடுக்க தான் போகிறோம், ஜஸ்ட் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு. அடுத்து 79th என்ன சொல்கிறாங்க? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிறதுனால வர்றது தான். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவதுன்னு சொல்கிறாங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கலித்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி இல்லையா இது? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படித்தாலே தானாக மைண்டில் வரும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. விஷுவல் ஸ்கேனர், இதெல்லாம் நீங்கள் மைண்ட் ஈஸியாக பார்த்து போடுற ஆன்சர் தான். கட்புலமேவி இது எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழில் இருக்குது. விஷுவல் ஸ்கேனருங்கிறது சிறப்பு தமிழில் இருக்குது. அதனால தான் சிறப்பு தமிழில் படிங்கன்னு சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஆங்க்ரேஜ், ஊன்றுதலை, இது வந்து வெளியே இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஸோ நம்ம அடுத்தது போகலாம். மோனோபாலி கண்ட்ரோல், இதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அந்த மோனோபாலி கண்ட்ரோல் அப்படின்னா, மோனோபாலினும் போது தனி அப்படிங்கிறதும்
கண்ட்ரோலுங்கிறது கட்டுப்பாடுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏசி நெக்லெக்ட் பண்ணிடலாம், பி அண்ட் டி மட்டும்தான் இருக்கும். இதில் ஏதோ ஒன்று போடும்போது நமக்கு 50-50 கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேள்விக்காக நீங்கள் போய் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒரு 150-200 பேஜ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் உட்காந்து போட்டுக்கலாம் இதெல்லாம், அதனால் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அடுத்து 83, இந்த மாதிரி கொஷின் ரொம்ப ஈஸியாக யோசிக்கலாம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிவியை வெளியிட்டாங்கன்னு ஒரு 82 பேஜ் டெய்லி ஒன்று, அதில் வந்தது தான் இது. இந்த கேள்வி டேரெக்டாக அதிலேருந்து கேட்டது. அபூலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு, அகோமியா அப்படின்னா தலை வழுக்கை, அப்சஸ் அப்படிங்கிறது சீல் கட்டி. இது வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் ஹால்லேயே உட்காந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு இதை மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது என்றைக்குமே. அதாவது ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதுலேருந்து ஒரு 3 கொஷின் 4 கொஷின் 5 கொஷின் கேட்பாங்க. ஒரே பேராகிராஃபை கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின் கேட்கலாம். இல்லை ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 2 கேள்வி கேட்டு அப்புறமா திரும்பி வேறு ஏதோ ஒரு கொஷினில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அங்கே ஒரு 3 கொஷின் கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். பட் ஆனால் இதிலேருந்து 5 கொஷின் கேட்பாங்க அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 5 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய இடம் இது, இந்த 5 கொஷின். அதில் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து 86th கொஷின், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக. நல்லா இந்த பழமொழியை தெளிவாக படிக்கணும், இல்லைன்னா தப்பு பண்ணுறோம். பழமொழி பொறுத்த வரைக்கும் தெளிவாக படிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கலைனாலும் கூட, நீங்கள் படிக்காதது வந்தாலும் கூட, யோசிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக யோசிக்கணுங்கிறது இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ, கடுகு சின்னதாக இருந்தாலும் அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கடுகு சின்னதாக இருந்தாலும், கடுகு ரொம்ப சின்னது, அப்போது அதை எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த வார்த்தையிலே பாருங்கள், குறைத்து மதிப்பிடாதே. எந்த சாப்பாடு செஞ்சாலும் போடுறோம்ல, அப்போ குறைச்சி அதை மதிப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சிம்பிளாக அது எதுக்கு போடுறோன்னு பார்த்தா, வெறும் எண்ணெயில் எண்ணெய் வெந்துருச்சான்னு, எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் யூஸே பண்ணுறோம். மற்றபடி அதனால் எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் நமக்கு கிடையாது. பட் ஆனால் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தும். அப்போ அது சின்னதாக இருந்தாலும் அதை குறைச்சி மதிப்பிடாதங்கிற காரணத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் அது கடுகை மென்ஷன் பண்ணல, மனுஷங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. வந்து சின்ன அறிவு, இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக குட்டையாக இருந்தாலும் கூட அவனை குறைச்சி மதிப்பிடாதன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்செப்ட். வேறு என்ன இருக்கீங்க? இந்த மாதிரி கொஷினுக்கு என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது, மரபு தொடர். இதை நான் சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை தான் நான் முன்னே சொன்னேன், இதுக்கு என்கிட்ட தனியாகவே பிடிஎஃப் இருக்குன்னு நான் அனுப்பிடுறேன். பட் இல்லைன்னாலும் கூட இது நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். யோசிச்சு பாருங்கள். கடன் கழித்தல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கடன் கழித்தல் அப்படின்னா கடனுக்கு வேலை செய்கிறது. அதாவது இந்த வேலையை நான் வந்து கேட்டு வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும், காசுக்காக அப்படின்ற மாதிரி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தன் வேலைக்கு போகிறான் வருஷ கணக்கில், ஆனால் லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, சம்பளமும் பெருசாக இல்லை. அப்படின்னும் போது வேறு வழியில் மாதம் குடும்பத்தை ஓட்டி ஆகணுங்கிறதுக்காக கடமையேன்னு வேலை செய்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யுது, மனமின்றி செய்தல். அப்படி யோசிக்கணும் இந்த கேள்வியை. கடை விரித்தல்னா வந்து உட்காந்துட்டான் பாரு வீட்டு முன்னாடியே, கடை விரிச்சு 24 மணி நேரமும் எனக்கு கடன் கேட்டு சாவடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது இது. அது அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படிங்கிற கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா வந்துடும். இது ஒவ்வொரு ஊர்களில் பேசக்கூடியது, தமிழ் மொழியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பேசுகிற வார்த்தைகளை தான் நம்ம இப்படி மரபு தொடராக பார்க்குறோம். கச்சை கட்டுறதுனாலும் நம்ம வந்து அதை முரண்படுறது. அதை எப்படி சொல்கிறது? ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் ஒருத்தங்கிட்ட, அவன் அதை போய் இன்னொரு இடத்துல வேறு மாதிரி பேசியிருப்பான், அவன் இன்னொரு இடத்துல போய் அவன் வேறு மாதிரி பேசியிருப்பான். ஸோ நான் சொல்கிறத மாற்றி பேசி கடைசியில் அது முரண்பட்டு பெரிய பிரச்சனையாக உண்டாகும். அதுதான் கச்சை கட்டுறதுன்றது. கக்கல் கரிசல் அப்படின்னா இது ஈஸியாக சொல்லிடலாம், அது வந்து கலங்கல் நீர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கணும். மரபு தொடர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக தெரியும், ஆனால் அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்திச்சு யோசிச்சா தான் அது ஆன்சர் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. வேலை பீசகுனா ஆக்சுவலி இது தீய காலம், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கூட ஆன்சர் பண்ணலாம். பட் இதுவும் இந்த கேள்வியில் இருக்கிற 4 கொஷினும் மொத்தமாக இது 5 கேள்வி இருக்குது இந்த 2 கேள்வியில். இது மொத்தமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன்னு சொன்னால அதில் தான் இருக்குது. அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். அது லைன் பை லைன் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் வந்து குரூப் 2லேயும் வந்துச்சு, குரூப் 4லேயும் வந்துச்சு, மேபி ஃப்யூச்சர்லேயும் அதுலேருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் அதில் கவர் பண்ணிடுறாங்க. அடுத்தது பார்க்கலாம். ஆப்பசைத்த குரங்கதனை போல, புரியுதா? இதுவும் அதில் தான் வருது. இந்த உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள். ஒரே பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் மொத்தமே 30 பேஜ் தான் இருக்குது. அதுலேருந்து 3 கேள்வி கேட்டிருக்கான். ஆப்பசைத்த குரங்கதனை போல, இது எதை உணர்த்துது அப்படின்னா,
ஆப்பசைத்த குரங்கதனை போலனா, இப்போது வேலை செய்கிறவங்க மரத்தை வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க, வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து களைப்பாயி ஆப்பை ஒரு கிளையில் போட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த ஆப்புக்கு நடுவில் காலை விட்டு கால் மாட்டிக்கிட்டு அது ரொம்ப வலி தாங்க முடியாமல் செத்தும் போச்சு. அது அதனால என்ன ஆகுதுன்னா, தானே போயிட்டு ஒரு இடத்துல மூக்கை நுழைச்சிக்கிட்டு, சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, தானாக போய் மூக்கை நுழைச்சி பிரச்சனையில் மாட்டிக்கிறதுன்னு, அதுதான் இந்த ஊமை பேசுது. ஆப்பசைத்த குரங்கதனை போலன்னா அதை பற்றி தான் பேசுது. அப்போ அது என்ன, அது ஒரு வேதனை. சேம் அதுக்கு அடுத்து பாருங்கள், திரும்பி நான் சொன்னல, முன்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்து 2 கேள்வி கேட்டான், திரும்பி இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்து 3 கேள்வி, 5 கொஷின். அடுத்து வாவுசியை பற்றி. அடுத்து புதுசாக ஒரு கொஷின், ப்ரப்போசல் அப்படிங்கிற சொல்லியிருக்கான இணையான சொல். இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது உங்களுக்கு டேரெக்டாக கருத்துரு. ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சிருந்தாலே எழுதிடலாம். இரிகேஷன் டெக்னாலஜி, இதுவும் ஸ்கூல் புக். பார்த்தீங்களா, 7 கொஷினில் ஒரு 3 கொஷின் ஸ்கூல் புக்லேருந்து வருது. ஒரு 3 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக கேட்பான், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டம்னோ எதுவுமே யோசிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி சிறப்பு தமிழில் டீட்டெயில்டாக படிங்க, ஸ்கூலில் ஓல்டு புக்கு நியூ புக்கு டீட்டெயில்டாக படிங்க. இதை படித்தாலே உங்களால் மோர் ஆர் லெஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். 10 கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. 3 கொஷின் 2 கொஷினில் தான் டவுட் இருக்கும். அதனால் நீங்கள் அதை தனியாக படிக்கணும்லாம் யோசிக்காதீங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் அப்போயாக இருக்கும். 9th புக்லேயோ என்னமோ வரும், காகிதம் இல்லத்தை பற்றி. அதை பற்றி ஒரு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. போன எக்ஸாமில் தந்தை பெரியாரை கேட்டாங்க, இப்போ அறிஞர் அண்ணாவை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அந்த லெசனை படிச்சிங்கன்னா திருப்பி ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை இந்த 4 ஆப்ஷனில் 4 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க, இந்த 4 பேரை பற்றி படிச்சிங்கனாலும் ஒரு கேள்வி வரலாம் அடுத்த தடவை. இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்த எக்ஸாமில் இந்த 95லேருந்து ஒரு கொஷின் கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்க, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மாப்போ சிவானந்தம், பா ஜீவானந்தம், 4 பேரில் ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது வரப்போகிற எக்ஸாமில். அப்படி படிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டு சம் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. யாராவது ஒருத்தரை பற்றி கொடுத்துட்டு அவர் என்னென்ன விஷயங்களில் சேர்ந்தவர் அப்படின்னு, இவர் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர், மற்ற ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் பொருந்தாது எதுன்னு. இது 2-3 எக்ஸாமில் நான் பார்த்துட்டேன் இந்த கொஷினை. அப்போது ஒரு ஆத்தர் பற்றி ஸ்கூல் புக்கில் ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் கொடுப்பாங்க. டி.கே. சிதம்பரநாதர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், முதலான சிறப்பியல்புகளை பெற்றவர் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த கடைசியாக பாக்ஸில் பார்த்துருப்பீங்க தமிழ் புக்கில், ஒரு ஏதோ ஒன்று முடியுது, ஒரு லெசனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பார்ட் முடியுது அப்படின்னா அந்த ஆத்தர் பற்றி இப்படி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் திறன் இருக்குங்கிறது தான் கொடுப்பாங்க. அப்போது அதை நம்ம தெளிவாக படிக்கணும். அதுல வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க தமிழில் அப்படின்னா நம்ம அந்த இடத்த தெளிவாயிடணுன்றது அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்கள், 97 கூற்று என்னது, உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். சூப்பர், கரெக்டு. காரணம் ஏன் அப்படி கூப்பிடுறாங்க, அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். கரெக்டு தானே? அதாவது ஒரு பெரிய கதையே இருக்குது, இவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு நமக்கு அச்சிட்டு வெளியிட்டார் ஒவ்வொரு நூலையும். சீவக சிந்தாமணி 1887 முதல்ல பதிப்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பித்து முழு 10 பாட்டு 8 தொகைன்னு எல்லாத்தையும் பதிப்பிச்சு வழங்கினார் நமக்காக. அப்போது காரணம் இதுதான். அதனால தான் அவர் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறார். ஸோ பர்ஃபெக்டாக ரெண்டுமே கரெக்டு. ஸ்கூல் புக்கை தெளிவாக படித்தாலே அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். எங்கன்னா ஓல்டு 6th புக்கில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யணும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது ஓல்டு 9th புக்லேயும் இருக்குது, நியூ 9th புக்லேயும் முதல் இயல்லையே கொடுத்துருப்பாங்க 2 9th புக்லேயும். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. அகத்தியலிங்கம் அதை சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். புதிய தமிழ் புக்கில் 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. 4வது பார்த்தோம்னா திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. கரெக்டு தான். வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதில் தப்புங்கிறது எதுனா 3வது மட்டும்தான். ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். 98 கொஷின். 99 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் பேர் என்னென்னா விளம்பி நாகனார் அப்படின்னு நம்ம படிப்போம். நம்ம ஆல்ரெடி நடத்தியிருப்போம் இந்த டாபிக் எல்லாமே. நாகனார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அவர் விளம்பிங்கிற ஊரை சார்ந்ததுனால விளம்பி நாகனார் சம்திங் அந்த மாதிரி நமக்கு பேர் வந்திருக்கும்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இதில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார். அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கிற மரத்துக்கு சமமானவர் அப்படின்னு யாரை சொல்லலாம்?
யார் ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்க ஒரு நபரை பார்த்து அவருக்கு ஒரு பைசா கூட போடாமல் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மண்ணோடு ஏந்த மரத்தனையர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். திருக்குறள் இங்கே ஒரு 4 கொஷின் பார்த்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்போது இரக்கம் இல்லாதவங்கள தான் சொல்கிறாங்க. மனமாற விருந்தினரை உபசரிக்காதவரை மண்ணோடு ஏந்த மரத்தனையர்னு சொல்லாமான்னா அப்படிலாம் நமக்கு கிடையாது. ஸோ டேரெக்டாக நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம 100 கேள்வி பார்த்துட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த 100 கேள்வியில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதோட நம்ம இன்றைக்கி இதை பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து குரூப் 2 கொஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50-50 நம்ம பிரித்து நாளைக்கு முடிச்சிட்டோன்னா அப்புறம் ஸ்கூல் புக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி கிளாஸில் ஒரு புரிதல் கிடைச்சதா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நேற்று இன்றைக்கும் சேர்த்து ஒரு 10 கேள்வி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஏன் ஸ்கிப் பண்ணியிருப்போம்னா அதெல்லாம் சம்மந்தமே இல்லாத கொஷின்ஸ், வெளியேந்து வர்றது, அதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிற அது தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஒரு டைம் எல்லாம் படித்து முடிக்கும்போது அதில் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கான்செப்டில் தெளிவாக இருக்கும். வினைத்தொகைனா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, அதே மாதிரி தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினை, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டாலும் கரெக்டாக ஆகணும். அப்படி நீங்கள் ரெடி ஆகணும். எனக்கு அதுதான் முக்கியம். அப்படி ரெடியானாலே உங்களுக்கு 85 கொஷின் அசால்ட்டாக போட வச்சுருவேன் நான். அதுக்கு மேலே வர்ற ஒவ்வொரு கொஷினும் தான் புதுசான கொஷின், சம்மந்தமே இல்லாமல் கேட்குற கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, அது வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு 85 கொஷினுக்கு உங்களை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கிறத இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கிறவே இந்த பேட்டர்ன் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் கிளாஸ்க்கு வர பாருங்கள், தமிழ் கிளாஸ்க்கு. ஆக்சுவலி ஓகே, தேங்க்யூ. இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.